பிஜேபி தான் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்று அது ஒர்க் அவுட் ஆகாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முயற்சிகளையும் RSS பாஜக அவ்வளவுத்தையும் செய்கிறாங்க. குறிப்பாக பூர்வாஞ்சலில் இருந்து வந்து மைக்ரேட் ஆன ஒர்க்கர்ஸு குர்மீஸு டெல்லி போன்ற இடங்களில் காஸ்ட் ஃபேக்டரோட தாக்கம் குறைவாக இருக்கும். ஸோ மைக்ரேட்டட் லேபரர்ஸ் உட்பட பல அம்சங்களை பல இஷ்யூஸை எடுத்து அட் எனி காஸ்ட் வந்து பட்ஜெட்டில் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாங்க இல்லையா, எதிர்த்து ஒன்றும் இல்லாமல் தெருவில் தானே நிற்கிறாரு. ஆனால் அவர் விடுற மாதிரி தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. தெருவில் நின்று என்ன பிரயோஜனம்? உனக்கு நான் அதிகாரத்தை தரேன்னு கூப்பிடணும். மோடி 4வது முறை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவன். ஸ்டாலின் தோத்தாருன்னா ஜெயித்தாருங்கிறதா எங்கள் பாயிண்ட். எங்களுக்கு மோடி ஜெயிக்கணுங்கக்கா நாங்கள் சிந்திக்கக்கூடியவங்க. இது 7% எங்கெங்க அப்படின்னா அர்த்தம் இல்லையே. மற்ற ரியலாக கண்டஸ்ட் பண்ணி பணம் எடுத்து வச்சிருங்க அர்த்தம். அப்போ அஜித் வந்தால் 6%, சுகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா 4%. மோடியை சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சீமான் ப்ரூவ்டு லீடர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக இருக்காரு. 8.2 எடுத்துட்டாரு. இது எப்படி சாதனைங்கிறத மோடி ஆச்சரியத்தோடும் அதிசயமாட்டும் பார்க்குறாரு. விஜய் 7% எங்கெங்க அப்படின்னா அர்த்தம் இல்லையே. மற்ற ரியலாக கண்டஸ்ட் பண்ணி பணம் எடுத்து வச்சிருங்க அர்த்தம். அப்போ அஜித் வந்தால் 6%, சுகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா 4%. இல்லை சார், இப்போ வந்துட்டு மோடி அவர்கள் சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவார் நீங்கள் சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவார்? இந்த கொஸ்டின் வரும்ல சார். மோடியை சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சீமான் ப்ரூவ்டு லீடர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவராக இருக்காரு. 4வது வந்து 8.2 எடுத்திருக்கிறாரு. மோடி என்ன பார்க்குறாருன்னா, இண்டி அலையன்ஸ் என்டிஏ இதுக்கடையில் அகாலிடல் வந்து பாதி ஓட்டை இழந்துட்டாங்க. இண்டி அலையன்ஸ் என்டிஏ இதுக்கடையில் மாயாவதி பாதி ஓட்டை இழந்துட்டாங்க. இண்டி அலையன்ஸ் என்டிஏ இதுக்கடையில் சந்திரசேகர் ராவ் பாதிக்கு மேலே இழந்துட்டார். இண்டி அலையன்ஸ் என்டிஏ இதுக்கடையில் INLD பாதிக்கு மேலே ஓட்டை இழந்துட்டாங்க. நீங்கள் சொல்கிறதுல பாதி கட்சிகள் வந்து ஒரு கடந்த காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த வலுவான கட்சிகள், அவங்களே இண்டி அலையன்ஸ் என்டிஏ கடையில் இழந்துட்டாங்க. அப்போ மோடி என்ன பார்க்குறாருன்னா, 4வது ஒருத்தர் கழிஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி 3.8 எடுத்தவரை 8.2 எடுத்துட்டாரு. இது எப்படி சாதனைங்கிறத மோடி ஆச்சரியத்தோடும் அதிசயமாட்டும் பார்க்குறாரு. பெரிய தலைவர்களே வீழ்ந்துட்டாங்க, இவர் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாருன்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த 8.2ங்கிறது ரொம்ப வீரியமான ஓட்டு, பலமான ஓட்டு. கன்ஷிராம் எடுத்த மாதிரிப்பட்ட ஒரு ஓட்டு, நிதிஷ்குமார் எடுத்த மாதிரிப்பட்ட ஓட்டு. இவரை சிஎம்மா சொன்னால் நமக்கு அதிகாரம் வந்துடும்னு அந்த சமூகங்கள்லாம் 8, 12, 14 கொண்டு வந்துருவாருன்னு மோடி கணக்கு போடுறாரு. ஓகே சார், இப்போ சீமான் அவர்கள் இந்த சொன்ன மாதிரி 15 ஆண்டுகள் கட்சி நடத்தி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தேர்தல் பயணத்தில் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து அவர் எப்படி கூட்டணி வைப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சீமான் முடிவு எனக்கு தெரியல. மோடி விரும்புகிறாரு. மோடி இந்த விருப்பத்துக்கு காரணம், இன்னைக்கு CPM பொலிட் பியூரோவில் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது பார்ட்டி காங்கிரஸில் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க, மேக்சிமைஸ் ஆன்டி மோடி ஓட்ஸ். ஸோ மோடிக்கு வெல்விஷர் போன்ற எங்களை போன்றவங்க, எங்கள் டீமில் உள்ள RD டீமில் உள்ள மோடி ஃபார் PM 2029 டீம் என்ன சொல்கிறோம்னா, மினிமைஸ் ஆன்டி மோடி ஓட்ஸ். அப்போ நாம் முதல்ல என்ன சொல்கிறோம்? மோடியின் எதிர்ப்புகளை அதிகமாக்குங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, குறைங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ், தேர் யூ ஆர் காட் த பாயிண்ட். அப்போ நாங்கள் முதல்ல என்ன சொல்கிறோம்? நாம் இதை குறைக்கிறதுக்கு மகாராஷ்டிராவில் பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். அதனால மத படையாண்டாம். மகாராஷ்டிராவில் இருந்து பிரகாஷ் அம்பேத்கருக்கு பேரன், அவங்க வந்து SC/BC மைனாரிட்டிஸுங்கிற லெவலில் பொதுவாக மகர் மையமாக வச்சு ஒரு 2-3% ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. அவங்கள மதித்து நாளைக்கு 29ல் பிரகாஷ் அம்பேத்கரை வந்து ஆன்டி மோடியா போகாமல் ப்ரோ மோடியா கொண்டு வரதுக்குள்ள வேலையை பார்க்கணும். ஆனால் இப்போ அந்த சப் கிளாசிஃபிகேஷனுக்கான தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு துணை வகைப்படுத்தலாம்னு சொன்னதுக்கப்புறமா அது வந்து பிரகாஷ் அம்பேத்கர் எதுக்கு தானே செய்கிறாரு? எதிர்த்து ஒன்றும் இல்லாமல் தெருவில் தானே நிற்கிறாரு. ஆனால் அவர் விடுற மாதிரி தெரியல சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. தெருவில் நின்று என்ன பிரயோஜனம்? உனக்கு நான் அதிகாரத்தை தரேன்னு கூப்பிடணும். இப்போ சீமானவர்களோ அல்லது பிரகாஷ் அம்பேத்கர் போன்றவர்களோ இப்படி கூப்பிட்டா வந்துருவாங்க, அதை வச்சு ஒரு கால்குலேஷன் முயற்சி பண்ணணும். அல்லது அந்த ஓட்டை காங்கிரஸ் விட்டுக்கிட்டு மராத்தாவை எதிராக போய் இந்த ஓட்டையும் எதிராக போய் தோக்கிறதுக்கு மோடியை நாங்கள் வைக்க விரும்பல. மோடி 4வது முறை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவன். ஸ்டாலின் தோத்தாருன்னா ஜெயித்தாருங்கிறதா எங்கள் பாயிண்ட். எங்களுக்கு மோடி ஜெயிக்கணுங்கக்கா நாங்கள் சிந்திக்கக்கூடியவங்க. அடுத்து
ஐஎன்எல்டி இன்னைக்கு ஹரியானாவில் பார்ட்டி ஆட்சிக்கே வந்துட்டு. ஆனால் ஐஎன்எல்டிக்கு உள்ள எடுத்து பாஜக ஜெயிக்காது. பட் ஐஎன்எல்டி ஜெயிக்கணுங்கிற நிலையில் உள்ள அவங்களுக்குள்ள ஜாட் டாமினேட்டட் சீட்டை அவங்ககிட்ட கொடுத்தா அது கூடுதல் பலமாக மோடிக்கு இருக்கும். அல்லது இந்த ஐஎன்எல்டியும் தோத்து போன காங்கிரஸ் கூட போயிடக்கூடாது. அடுத்து பகுஜான் சமாஜி அவங்கள கரெக்டாக டீல் பண்ணணும். அவங்க அகிலேஷ் யாதவுக்கு எதிராக இருக்கிறாங்க. நாம் யூபியில் தோற்றுருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்கள சரியாக ஒரு சேனல் மூலமாக சரியாக அவங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷனை வச்சுட்டு இருக்கணும். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த முறை நாம் வந்து பெரும்பான்மை இழந்துட்டோங்கிறப்ப அடுத்த முறை கூட்டணி தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணுங்க. நாங்கள் மோடிக்காக சிந்திக்கக்கூடிய பதவிக்காக எதுக்காக சிந்திக்கக்கூடியது இல்லை. தான் எம்எல்ஏவாக சிந்திக்கக்கூடிய மத்தியில் நான் எம்எல்ஏ சிந்திக்க முடியக்கூடிய மத்தியில் மோடி 29 வரணுங்காக சின்சியராக சிந்திக்கக்கூடியவன் இந்த ரவீந்திர துரைசாமி. மோடிக்கு தெரியும் பாரத் பதக்கு எங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ண காலத்துல இருந்தே மோடிக்காக எவ்வளவு செய்திருக்கோம் என்ன செய்திருக்கோம்னு மோடிக்கு தெரியும். டாமன் டிக்கன் ஹரி இந்த பொறாமையில புழுங்கக்கூடிய பிறவிக்கோள ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரை பற்றி எல்லாம் மேட்டரே கிடையாது எங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எங்க சிந்தனையில அடுத்த கட்டம் எங்களுக்கு என்ன பார்க்குறோம்னா, ராஜஸ்தான்ல ஒரு வனவாசி பார்ட்டி எம்பி வந்திருக்கிறாப்புல. அந்த பார்ட்டியையும் 11 சீட்டு இழந்ததுனால ராஜஸ்தானுக்குள்ள கொண்டு வரணும். தமிழ்நாடு சென்றிக்கா நாங்கள் சீமானை ஏன் ப்ரிஃபர் பண்றோம்னா 8% ஓட்டோட தனித்தன்மையை நாம சொல்லிட்டோம். சொல்லிக்கிட்டு மோடி இந்த 18 என்டிஏயும் இன்னும் என்டிஏ பலப்படுத்துறதுக்கும் பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுவும் நாம செய்வோம். பிஜேபி ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கும் பல ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுவும் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சீமான் இன அழிப்பை இது பண்ண காங்கிரஸுக்கு எதிராக இதுக்குள்ள வந்துட்டாருன்னா அதற்கு பிறகு அவர் வந்து இப்போ நிதிஷ்குமாரை வந்து 8% வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை 14% வாக்கெடுத்த பிஜேபி வந்து ப்ரொமோட் பண்ணாங்க பீகார்ல. அதே மாதிரி சீமானை ப்ரொமோட் பண்ணுனா தெளிவா 2வது இடத்துக்கு என்டிஏ வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகே சார். அது வந்து எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளிடும். ஸோ 3வது தள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி 2029 அரசியல்ல சர்வைவ் ஆகணும்னா எந்த மோடியை எதிர்த்து 2024 போனாரோ மவனை நீ அந்த மோடியை எதிர்த்து அந்த மோடிக்கு ஆதரவாட்டு 29 வந்ததாயா தீரணும். அதை செய்திருவோம் நாங்க. அதற்கான வீகத்தை தான் மோடிக்காக நாங்க சிந்திக்கிறோம். நாகேந்திரன் அவர் எம்எல்ஏ அதுக்கு அவர் சிந்திக்கிறது தப்பு இல்லை. வானதி அவங்க எம்எல்ஏ சிந்திக்கிறது தப்பு இல்லை. நாகராஜ் நண்பர் சிந்திக்கிறது தப்பு இல்லை. இவர் மதுரக்காரர் அவர் சிந்திக்கிறது தப்பு இல்லை. அவங்க கட்சிக்கான சிந்தனை வைக்கிறது தப்பு இல்லை. நாம மோடிக்காக சிந்திச்சு மோடி கிட்ட நம்ம ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். மோடி அதை ஏத்துக்கிறார். பெரும்பாலும் எப்படி சசிகலா கிராப்டோனை ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரி ஏத்துக்குவார் நம்பிக்கை இருக்குது. இதுல ஒரு வேளையில எடப்பாடி வாராரு, சீமான் கூட ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. நான் 50-50க்கு வாரான்னு எடப்பாடி சொன்னா சேர்த்துக்கலாம். நமக்கு அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அது இல்லாம எடப்பாடியை பெரிய ஆளா சேர்த்துக்கிட்டோம்னா எலெக்ஷன் முடிஞ்சதுமே தோத்து போகும் நாங்க நம்புறோம். அந்த கூட்டணி தோத்து போகும் நாம நம்புறோம். அது பொருந்தா கூட்டணி ஆயிரும். எடப்பாடிக்கு வன்னியர் அல்லாதவர்கள் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு, பங்கு வேளாளர் அல்லாத எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அது தோத்து போகும் நம்புறோம். அவரும் இந்த கூட்டணி தோத்து போகும், கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்புல நாம தோத்து போகணும் அவரும் நம்புறாரு. நாங்களும் இதை நம்புறோம். ஜாதிய முரண்பாடை நாங்க நம்புறோம். அவர் மத முரண்பாடை அவர் நம்புறாரு. அப்போ அவரை சேர்த்து கூட்டணி வச்சு அவர் கணிசமான சீட்ல நின்னாருன்னா முடிஞ்சதுமே மீண்டும் அரசியல் எதிர்காலத்துக்கு கலைஞர் 23 சீட்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆஃபர் பண்ணது மாதிரி இவர் உடனே காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். அப்போ இங்க வந்து பிஜேபி ஹஸ் டு வெர்ச்சுவலி இன் லர்ச் ஃபார் அலையன்ஸ். அப்போ சீமானை பயன்படுத்தி 2வது இடத்துக்கு என்டிஏ இங்க வந்துட்டுன்னா தோத்து போன எடப்பாடி இங்க சேர்வார். ஷேர் கபி சுப்கர் வார் நகி கருத்து. எவனாவது சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை பார்த்திருக்கிறியா? எவனாவது நரி நேருக்கு நேரா சண்டை போட்டதை பார்த்திருக்கிறியா? நேருக்கு நேரா எங்க ஸ்ட்ராட்டஜி இதுதான் மோடியை நம்பி நாங்க சொல்றோம். அவ்வளவுதான். அதிமுக வந்து சில படிகள் கீழே இறங்குறதுக்காக பாஜக மனித உலக எதிரின்னு சொல்ற சீமான் அவர்களை சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன் நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு? இல்ல அதான் சார் எனக்கு ஜெல்லாகுமான்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க, அதாவது சீமான் அவர்களை சேர்த்துக்கிட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் சார். டெல்லி எலெக்ஷன் இல்ல அது கெமிஸ்ட்ரி வந்து மேலேயும் போகலாம் இப்படியும் போகலாம். அதுக்குள்ள நம்ம வரல. பாஜக 2வது இடத்துக்கு வரணும். என்டிஏ சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணும். சசிகலாவை மோடி அடிப்பாருன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் எத்தனை வருப்பா நம்பினிய சொல்லுப்பா? இல்ல உண்மையா அவங்க பத்தின பாலிட்டிக்கல் வந்து இங்க யாருக்கும் பெரிய யாருப்பா கரெக்டா சொன்னா? இல்ல நீங்க தான் சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான். புரியுதுல்ல?
அப்போ புரிஞ்சுக்கோ. ஆனால் மோடி நன்மைக்காக எது சரிங்கிறத முழுமையா எதையும் எதிர்பார்க்காம ரவீந்திர துரை சொல்லுவாங்கிறது பிஎம்ஓக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். பார்த்துக்கலாம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னொன்னு சொல்லுங்க சார். சீமான் அதை ஒத்துக்கிட்டாரு, நான் சொல்ல வரல. அவரு 214 தான் போயிட்டு இருக்கிறாரு. நான் மோடி சென்ட்ரிக்கா சீமானுக்கு ஆஃபர் கொடுக்கணுங்கிறதான் சொல்றேனே தவிர, சீமான் 214 தான் போயிட்டு இருக்காரு. பழனி பாப்பா, காயிதே மில்லத்து, திப்பு சுல்தான் தான் அவர் போயிட்டு இருக்காருங்கிறத நம்ம மறுக்காண்டோம். ஓகே சார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் ரொம்ப விகரஸா போன ஒரு எலெக்ஷனும் சொல்லலாம். அல்லது சில நேரங்களில் வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, யமுனை ஆற்றில் வந்து விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு பேசினதா இருக்கட்டும். டெல்லியுடைய டெமோகிராஃபி எப்படி ஓட்ஸ் எல்லாம் போகும், என்ன பிரச்சாரம் நடந்திருக்கு, உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல் முறை ஆம் ஆத்மியோட பாஜக அதிகம் தான் எடுத்தாங்க. ஆம் ஆத்மி 2ஆம் இடம் தான் வந்தது. காங்கிரஸ் ஆதரவில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைச்சிட்டாங்க. காங்கிரஸ் அங்கே காலி ஆகிட்டு ஆம் ஆத்மி சட்டமன்றம்னா திரும்ப வெற்றிகளை பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. 2013 சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து காங்கிரஸ் ஆதரவில் ஆம் ஆத்மி வந்தாங்க. உட்கார்ந்து அவங்க காங்கிரஸ் ஓட்டையும் சுரண்டி சாப்பிட்டு மேலே வந்துட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பொதுவாக எல்லா மக்களவை தேர்தலையும் பிஜேபி தான் ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மற்ற கட்சிகள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்று அது ஒர்க் அவுட் ஆகாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, பாராளுமன்றத்துக்கு பாஜகவினி போட்ட ஓட்டர்ஸ் அசம்பிளிக்கு ஆம் ஆத்மினி திரும்பி வரணும். 2 தடவை அப்படி வந்துட்டாங்க, நம்ம பார்த்தது தான். அந்த நாடாளுமன்றத்தை தோத்துருக்காங்க, இப்போ ஜெயிப்பாங்களான்றதுன்னு கேள்வி இருக்கு. இப்போ அதை தடுக்கிறதுக்குள்ள அனைத்து முயற்சிகளையும் ஆர்எஸ்எஸ், பாஜக அவ்வளவுத்தையும் செய்கிறாங்க. குறிப்பாக பூர்வாஞ்சல்ல இருந்து வந்து மைக்ரேட் ஆன ஒர்க்கர்ஸ், குர்மீஸு, பீகார், ஜாட்டு, அந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்து மைக்ரேட் ஆன அந்த பூர்வாஞ்சல் ஒர்க்கர்ஸு, அது ஜார்க்கண்டு, யூபி, பீகார் எல்லா இடத்துலையும் அந்த பூர்வாஞ்சல் ரீஜனில் இருந்து ஒரு முன்னேறாத பகுதி, போதுமான முன்னேற்றம் அடையாத பகுதியிலிருந்து வந்த மக்கள், அந்த மக்கள் வாக்குகளை சமூக ரீதியாகவும் எல்லா வகையிலையும் வந்து அவங்கள வந்து பாஜகவுக்கு திரட்டுற வேலையை பெரிய அளவு பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டி போன்ற இடத்துல காஸ்ட் வைஸ் திரட்டுறது வந்து சிரமமான காரியம். மைக்ரேட்டட் பீப்புள் எங்கேருந்து வர்றாங்கன்னா அதை பார்த்து அதை திரட்டக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழர்களுக்கான வாக்குகள், டெல்லியில் உள்ள தமிழர்கள் வாக்குகள் வாழும் பகுதிகளில் உள்ள வேலையை அண்ணாமலை ஒரு தமிழ் மண்ணில் பாஜகவில் ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடியவர், அவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ ஆல் அரவுண்ட் அரசியலை பண்ணி எப்படியாவது மக்களவையில் ஜெயித்த மாதிரி சட்டமன்றத்திலும் ஜெயித்தணுங்கிற இது 3ஆவதோட கடும் எஃபர்ட் வந்து பிஜேபி போடுறாங்க. ஹரியானாவில் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஹரியானாவில் காஸ்ட் ஃபேக்டர் அதை சாதிக்கிறதுக்கு துணை புரிஞ்சுது, மகாராஷ்டிராவிலையும் காஸ்ட் ஃபேக்டர் சாதிக்க துணை புரிஞ்சுது. டெல்லி போன்ற இடங்களில் காஸ்ட் ஃபேக்டரோட தாக்கம் குறைவாக இருக்கும். ஸோ மைக்ரேட்டட் லேபரர்ஸ் உட்பட பல அம்சங்களை, பல இஷ்யூஸை எடுத்து அட் எனி காஸ்ட் வந்து பட்ஜெட்டில் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாங்க இல்லையா. டெல்லி இதை எப்படியாவது டெல்லியில் மிடில் கிளாஸ் 12 லட்சம் வரேன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். அந்த இதுக்கு தக்கன பண்ணணுன்னு தான் கடுமையான முயற்சி பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஹரியானா, மகாராஷ்டிராவில் சாதித்த மாதிரி டெல்லியில் சாதிக்கிறாங்களா, இல்லை அங்கே லீடர்ஷிப்போட ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலே மீண்டும் தக்க வச்சுக்கிற போறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சிஎம் அதிஷீப் வந்து போட்டிடுறாங்க, அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர் பாஜக ரமேஷ் பித்தூரியா இருக்கிறாரு. முன்னாடியே சட்டமன்றத்தில் இருந்தவர், அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இருந்தவர். ஸோ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இருந்துட்டு வந்து ரமேஷ் பித்தூரி வந்து எதிராக இருக்கிறவங்க எப்படி சார் இருக்காங்க? கடுமையான ஃபைட் கொடுக்குறாரு, மக்கள் என்ன செய்யறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்து நிறைய பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.